அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி வந்து நான் மட்டன் 1 கிலோ எடுத்திருக்கேன். மட்டனில் வந்து வெண்டைக்காய் போட்டு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து தக்காளி நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு குவான்டிட்டி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 இது வந்து பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி. இது 4யும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மட்டன்லேயே கொழுப்பு இருக்கிறதுனால நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஒரு 5 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வந்து எங்கள் வீட்டில் அப்படியே சாப்பிட்றதில்ல, அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் இதிலையே சேர்த்துக்கிட்டேன், அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம், இல்லை டேஸ்ட் வேணும்னா இதிலையே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து எந்த மசாலையும் அதிகமாக ஆட் பண்ணுறதில்ல. நான் வெறும் கொழும்பு மிளகாய் தூள் மட்டும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உப்பு. இது 2யும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மசாலாவே இதுக்குள்ளே சேர்க்குறது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா ஒன்று தான், இதுலேயே எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நான் எந்த மசாலாவும் சேர்க்கறதில்ல. இதுக்கு வந்து இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இதுலேயே கறி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா தண்ணி விட்டுடுச்சுன்னா அவ்வளோதான், இதுக்கு வந்து விசில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் வந்து தண்ணி நாங்கள் மசாலா அரைச்சோம்ல, அதே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேறு அதில் இல்லைன்னா வேறு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுவே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இவ்வளோ தண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இது வந்து மூடியை போட்டுடலாம். ஒரு இன்ச்சாக நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இன்ச்சாக அதில் வந்து கடாயில் போட்டுக்கலாம். கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிசுவான இது இருக்காது. வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாலே இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து குழம்பு செய்யுங்க. எது செஞ்சாலும் வெண்டைக்காயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொலகொலப்பாக வராது. சூப்பராக டேஸ்டியாக இதே மாதிரி முழுசாக வரும் உங்களுக்கு வெண்டைக்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நான் குக்கரை பார்த்துக்கலாம் அது எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இது அவ்வளோதான். இதை வந்து அப்படியே எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். இதில் வந்து நாங்கள் வந்து வெண்டைக்காய் வறுத்து வச்ச வெண்டைக்காய் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதுலேயே மாங்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இல்லை இப்போதைக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புளி கூட போட்டுக்கலாம். போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு செஞ்சிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். புளி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வெண்டைக்காயும் கறியும் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கறி குழம்பு கிடச்சிரும். இது நைட் டின்னருக்கு, காலையில் மதியத்துக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக இருக்கும். கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 2 விசில் விட்டிங்கனாக்கா போதும். இது 2 வேணாம், 1 விசில் விட்டிங்கனாக்கா போதும் உங்களுக்கு. அதுவே வந்து சரியாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அதுக்குள்ளேயே இருக்கட்டும், அப்போ தான் அது வந்து நல்லா தம்மாகும். அதனால வந்து இந்த ப்ரெஷர் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து
மாங்காவும் வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து தேங்காய் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் போட்டுடலாம். நான் வந்து 1/4 தேங்காய் எடுத்திருக்கேன். அது வந்து அரைச்சி நல்லா ஃபுல் ஃபெயின் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அல்லா ஹாஃபிஸ்.